ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு தலைவர்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. பெருந்தலைவராக போற்றப்பட்ட பால கங்காதர திலகர், காந்தி உட்பட முன்னணி தலைவர்கள் பலர் தங்களுக்கு வழிகாட்டியாக தாதாபாய் நவ்ரோஜியை குறிப்பிட்டுள்ளனர். யாருக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க அப்படின்னா, திலகர், காந்தி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருக்காங்க. இந்தியாவின் முதலாவது பொருளாதார சிந்தனையாளர் யாருனாலும் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்தியாவின் தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. 1870ஆம் ஆண்டு தலா வருமானத்தை கணக்கிட்டு இந்தியாவின் தலா ரூபாய் 20 என்று சுட்டி காட்டினார். அப்போ தலா வருமானம் வந்துட்டு ரூபாய் 20 அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1867 வடிகால் கொள்கையை வெளியிட்டவரும் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. 1901ஆம் ஆண்டில் வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலில் செல்வ சுண்டல் கோட்பாட்டை இவர் தான் விளக்கியிருக்காரு. அடுத்தது 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்திருக்காரு. எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1886, 1893, 1906, 636. எப்போ கல்கத்தா, லாகூர், திரும்பவும் கல்கத்தா தான். ஓகேவா? 1886, 1893, 1906 இந்த 3 வருஷமும் வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டோட தலைவராக இருந்திருக்காரு. 1892 பிரின்ஸ்புரி தொகுதியில் இருந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரும் தாதாபாய் நவ்ரோஜி. 1895 ராயல் கமிஷனில் வந்து உறுப்பினராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருக்காரு. எங்கெங்க இருந்திருக்காரு? 1895 ராயல் கமிஷனில் வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்து உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அடுத்து 1906ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இவரது தலைமையில் சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தை வந்து முதலாக வந்துட்டு பயன்படுத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா 1906ஆம் தான் கல்கத்தா மாநாட்டில் வந்து அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். அப்போ தான் சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. லண்டனில் இந்திய சங்கம் 1885, கிழக்கிந்திய கழகம் 1866. ஓகேவா? லண்டனில் இந்திய சங்கம்ங்கிறது 1865, கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது 1866 அமைப்புகளை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து இந்திய தேசிய யூனியன் என்ற பெயரை இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயர் மாற்றமும் இவர் தான் பண்ணியிருப்பார். இந்திய தேசிய யூனியன் அப்படின்ற பெயரை இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ட்டு வந்துட்டு நவ்ரோஜி மாற்றிருப்பார். இவரோட பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல் வந்துட்டு, இன்னொன்று ராஷ்ட் ஆஃப் கோப்தார். ஓகேவா? இந்தியாவின் குரல், ராஷ்ட் கோப்தார். இயர் பார்த்துக்கோங்க, 1883, இது 1854. 83 பார்த்தோன்னா இந்தியாவின் குரல், 54 வந்துட்டு ராஷ்ட் கோப்தார். இதோட சிறப்புகள் என்னென்ன பெயர்னு பார்த்தோன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதன் அழைக்கப்படுவர் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் கிளாஸ்டோன், இந்தியாவின் அதிகாரப்பூர்வமற்ற தூதர். இது எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜியை குறிக்குது. இன்னும் பிற தகவல்களை பார்க்கலாம். 1851 பார்த்தோன்னா ஜொராஸ்ட்ரிய மதத்தை புதுப்பிக்க ரஹ்மானியா மத்திய சபா அப்படின்ற சபா வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. 1855 மும்பை எல்பிஸ்டன் கல்லூரியில் கணித மற்றும் இயற்கை தத்துவ பேராசிரியராக இருந்திருக்காரு. அத்தகைய பதவியை வகித்த முதல் இந்தியவரும் வந்துட்டு நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான். பின்னர் நவ்ரோஜி லண்டன் பல்கலைக்கழக கல்லூரிகளில் குஜராத்தி பேராசிரியராகவும் பணியேற்றிருக்காரு. ஓகேவா? கணிதம், இயற்கை தத்துவ பேராசிரியர் இங்கே இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே லண்டன்லேயும் பார்த்தோன்னா குஜராத்தியை கற்பதற்காக அங்கே பேராசிரியராகவும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்று 1865 லண்டன் இந்திய சொசைட்டி. ஓகேவா? 1865 லண்டன் இந்தியா சொசைட்டி இந்திய அரசியல், சமூக மற்றும் இலக்கிய பாடங்களில் கருத்துக்களை முன்வைத்தது. 1867 என்னன்னு பார்த்தோன்னா கிழக்கிந்திய சங்கம். அதற்கு இந்திய கண்ணோட்டங்களை பிரித்தானிய பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டதான் இந்த கிழக்கிந்திய சங்கம். அடுத்தது பரோடா மன்னர் இருக்காரு இல்லையா, பரோடா மகாராஜாவின் திவானாக அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. அந்த பரோடா மகாராஜாவின் திவானாக தான் வந்துட்டு இவரோட வாழ்க்கை வந்து தொடங்கியிருக்கு. எந்த வருஷம்னா 1874. நெக்ஸ்ட் ஒன் 1885 88 வரைக்கும் பார்த்தோன்னா மும்பையின் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவியர்களிலும் ஒருவராக இருந்திருக்காரு. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவியிருக்காங்க, அதில் ஒருவராகவும் இவர் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் 1892 ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முதல் ஆசிரியரும் வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி.
அடுத்து 1896 இந்திய செலவுகளுக்கான ராயல் கமிஷன் 1896 வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. 1896 ராயல் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் நிதி சுமைகளை மதிப்பாய்வு செய்த இந்திய கமிஷனில் நவ்ரோஜியும் வந்து என்ன உறுப்பினராக இருந்திருக்காரு. அரசியலில் புள்ளி விவரங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தனாலும் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான். 1901 இந்தியாவில் வறுமை மற்றும் பிரித்தானிய ஆட்சி செல்வத்தின் வடிகால் கோட்பாடு, அந்த வடிகால் கோட்பாடு பார்த்தா 1867 வரும். அந்த புக் எழுதும்போது வந்துட்டு அதில் வந்து எழுதியிருப்பாரு. அவர் மகாத்மா காந்தி, பால கங்காதர் திலகர் மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலே ஆகியோருக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டார். எப்போ வந்துட்டு இறந்திருப்பார் அப்படின்னா 1917 பம்பாயில் 91 வயசில் வந்துட்டு இறந்திருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.